வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேம்ஸ் லைஃப் தமிழ். நான் தான் உங்கள் ராம் ஸ்டேஞ்சர். இன்றைக்கி வீடியோவில் கிராணி கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிராணி ஒன் கேமில் மொத்தமே 3 எஸ்கேப் தான் இருக்குது. ஒன்று டோரு, ஒன்று காரு, இன்னொன்று வந்து சீவேஜ் எஸ்கேப்பு. இந்த சீவேஜ் எஸ்கேப்பில் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறது. ஸோ நம்ம டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் கார் எஸ்கேப்பு, அடுத்த வீடியோ அதாவது நெக்ஸ்ட்டு கிராணி பார்ட் வீடியோவில் நம்ம வந்து சீவேஜ் எஸ்கேப்பையும் முடிச்சிருவோம். ஸோ கிராணி ஒன்னே வந்து அடுத்த பார்ட்டோட முடிய போகுது. உங்களுக்கு கிராணி 2வும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வந்து ப்ளே பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சேனலில் 47 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க. இன்னும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னா, அதாவது மொத்தம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னா ஃப்ரீ ஃபயரில் நூப் ஸ்டோரி நம்ம போட போகிறோம். ஸோ இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான். இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கேம்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கேம்ஸ் வந்து சொல்லி விளையாட சொல்லியிருந்தீங்க. அதாவது ஈவில் நன்னு, அதுக்கப்புறம் நிறைய கேமு எனக்கு வந்து ஞாபகமே இல்லை, அந்தளவுக்கு நிறைய கேம்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து லைனாக முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டுட்டோரியல் பார்த்துட்டு விளையாடாமல் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, நான் டுட்டோரியல் இல்லாமல் அப்படியே வந்து விளையாடி பார்க்குறேன். இப்போது நான் வந்து இந்த கார் எஸ்கேப் தான் பண்ணணும்னு கிராணிக்கு வரல. சரி, சும்மா வந்து பார்ப்போம், ஃபஸ்ட்டு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணலான்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கார் பேட்ரி கையில் கிடச்சிருக்கு. அதனால் காரில் போடலான்னு கார்கிட்ட வந்தாச்சு. ஆனால் இந்த கார் எஸ்கேப்புக்கு தாங்க நிறையா பொருள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்து கிராணியை தாண்டி எடுத்துகிட்டு வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஸ்பைடர் கிளவின்னு ஒன்று வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நீ ஈஸி மோடில் ஆடினா கூட அவ்வளோ ஈஸியாலாம் நீ தப்பிக்கக்கூடாது. நீ ஸ்பைடர் கிளவிட்ட போய் 2-3 பொருள் ஆட்டை போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டானுங்க. அதனால் அந்த ஸ்பைடர் கிளவியை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈஸியாக நம்மளை வந்து ஆகும்னு அப்படியே கடிச்சு சாப்பிட்ருது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்பைடர் கிளவிக்கிட்ட போகலாம். எனக்கு கேசோலின் தான் கிடச்சிருக்கு, வேறு எதுவும் கிடைக்கல. ரொம்ப நேரமாக அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், வேறு எதாவது கிடைக்குமான்னு. வேறு எதுவும் கிடைக்க மாட்டுது. இந்த காக்கா ஏதாவது உருப்படியாக வச்சுருக்கியா? சை, ஏசி ரிமோட்டை வச்சுன்னு என்ன? ஐயோ, வேறு ஏதாவது போய் தேடணும். கிராணியே வந்து ஒரு நாள் நம்ம ஆட் மோடில் விளாட்லாம். ஆடு, எக்ஸ்ட்ரீமு இதிலெல்லாம் விளாடி பார்க்கலாம். ஆனால் அப்படி விளையாடி பார்த்து தான் நல்லா அடி வாங்கினேன் ஒரு வாட்டி. அது வந்து நம்ம ஆர்கே கிரியேஷன் சேனல் இன்னொரு சேனலில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கிராணியை போட்டு தள்ளலான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் ஸ்பீட் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் கழிச்சு வருது கிளவி, உனக்கு என்ன வேலை மாட்டினியா? போ, அப்படியே போயிடு. ஓகே, இன்ஜின் பார்ட்ருக்கு, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஷார்ட் கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சுட்டு விளையாட வேண்டியதா? கிளவி வாங்கிக்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. இதை வந்து மேலே போட்டு வந்துடலாம். ஆனால் மீட்டு கிடைக்கல. மீட்டு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? கட்டிங் பிளேயர் இருக்குது, ரொம்ப முக்கியமான பொருள் தான். சரி, இப்போ நம்ம மேலே போய் இந்த ஸ்பெஷல் கீயை போட்டு கீழே போயிடலாம். கட்டிங் பிளேயரை தூக்கிட்டு வந்து மேலே போட்டுடலாம். ஏன்னா அங்கே மேலே கட் பண்ணணும்ல, இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு புக்கு கிடச்சிது. சரி, புக்கை போய் அங்கே தாய் கிழவிட்ட வச்சு, தாய் கிழவி நமக்கு ஸ்பைடர் கிழவிக்கு போகிறதுக்கான கீ கொடுக்கும். அந்த கீயை போய் ஆட்டையை போட்டு கீழே போகணும். தாய் கிழவி கொடு, சீக்கிரமாக ஸ்பைடர் கீயை கொடு. சரி, ஷார்ட் கன்னை ரெடி பண்ணியாச்சு. கிழவி வருவா, போட்டு தள்ளலாம் அப்படின்னு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கேன். கிழவி சரி, கிளவி வரல. அதனால் நம்ம இந்த டின்னை சுட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்குள்ளே கிளவி வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் மறுபடியும் போய் ரீலோட் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக வந்தா வாங்கிக்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. இதில் என்ன? ஐயய்ய, இந்த எஸ்கேப் நான் பண்ணலை. இது வந்து நம்ம சீவேஜ் எஸ்கேப் இருக்குல்ல, அந்த எஸ்கேப்போட மெயின் கீ அதுதான். அது நமக்கு தேவையில்லை இப்போது. சரி,
இது வந்து திருப்பி சீவேஜ் எஸ்கேப் கீழே வந்து இதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதனால் இதை போய் நம்ம இங்கே போட்டு வந்துடலாம். டொடைங். வேறு எங்கே நம்ம இன்னும் போகல? கிச்சனுக்கும் போயிட்டோம். வேறு எங்கே போகல? கிளவி வரான்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தம் கேட்குது. கிளவி எங்கே கிளவி இருக்க? பாரு நல்லா குண்டு குண்டா. உன்னை சுடுறதுக்கு நீயே வீடு ஃபுல்லாக குண்டு வச்சுருக்கிய முண்டான். அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும். மண்டை தான் பெருசாக இருக்குது, மூளையே இல்லை இதுக்கு. ஓகே, இங்கே ஸ்பார்க் பிளக் இருக்குது. நம்ம இதை போய் போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்தா இங்கேயும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம சீவேஜ் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும். ஏய் கிளவி வாங்கிக்கோ. கிளவி வந்ததுலேருந்து உன்னை சுட்டுனே இருக்கிறேன். ஓகே, காக்காவையும் சுட்டு ஏசி ரிமோட் எடுத்து ஏசி ரிமோட்டில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்பைடர் கீயை எடுத்து ஸ்பைடர் கிளவி வரேன் இரு அப்படின்னு சொல்லி என்ட்ரியை போடலான்னு பார்த்தா போகும்போதே நல்லா சுபமாக இருக்குது. ஓகே, நம்ம கீழே குதிச்சாச்சு. ஸ்பைடர் கிளவியே வந்துட்டேன். இந்த பாரு, நான் கிளவிக்கிட்ட கூட இன்னும் ஒரு வாட்டி கூட அடி வாங்கலைன்னு சொல்லலை போதே. நானும் கிளவிட்ட கூட ஒரு அடி கூட வாங்கலை. ஒன்ட்டு அடி வாங்கினா அசிங்கமாயிடுமே. ஓகே, ஒன்றும் இல்லை. மேலே அந்த ரூமில் ஏதாவது இருக்கா? பயமாக இருக்குதுங்க. இது வரும்போது ஒரு மாதிரி சவுண்டு வேறு வருதா, அதனால தான் சவுண்டை குறைச்சிக்கிட்டேன். ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குது. பயம் மீன்ஸ் டக்குன்னு வந்து மூஞ்சி முன்னாடி ஐயோ ஐயோ இது சனியனே இங்கே நின்றுட்டுருக்கிற போய் தொலையா அப்படிக்கா. அப்போ போயிடுச்சு. அது ஐயோ வருது. எந்த சைடு வருது? என்ன காணும்? தடி கால் வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஓகே, வந்தாச்சு. இப்போது இது உள்ள நமக்கு ஏதாவது பிரயோஜனமான பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன இருக்குது? பயத்தில் கை வேற அங்கே நடுங்குது. இங்கே தான் நிற்கிறி. பேட்லக்கி. வா சூப்பர். ஐயோ, இந்த இடத்த மறக்க மாட்டேங்க நான். இது உள்ளே பூந்து வராதுன்னு ஜாலியாக உக்காண்ட்ருந்தா டக்குன்னு பூந்து வந்துருச்சு. ஆனால் இப்போ ஏன் வரமாட்டுது? நான் வர தரலையா? ஐயோ வந்துட்டு நிற்கிது தரல. ஆனால் போன வாட்டி வந்துச்சுங்க இது உள்ளே. அது சைஸுக்கு எப்படி இது உள்ளே வந்துச்சுன்னு தான் தரல. போச்சா இல்லையா? சனியம் பிடிச்சது. அங்கே தான் நிற்கிது. போ. போயிடுச்சு. இப்போ அந்த எலிவேட்டரை பிடிச்சி நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மேலே 2 பொட்டி இருக்கும். ஐயோ, நான் எந்த நம்பரை பார்த்தேனே தெரியலையே. வீட்டில் நம்பர் பார்த்த மாதிரியே தெரியலையே. சரி, போன வாட்டி 2 தொட்டு தானே டமால்னு வச்சுது. இந்த வாட்டி 1 தொட்டு பார்ப்போம். என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்துட்டு வரான்டா. அப்போ ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அப்போ 2ஆவதாக இருக்கும். ஆனால் மறுபடியும் இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு நான் பட்ட பாடு. ஓகேங்க, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. பாம் வெடித்தனால அது பெப்பர் பேன் திறந்து கிடக்கு உள்ளே. ஓகே, வின்ச் ஹேண்டல் கிடச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான பொருள் தான். இப்போ இந்த வின்ச் ஹேண்டலை தூக்கிட்டு நம்ம வந்து அந்த கிணத்துக்கிட்ட போக போகிறோம். அந்த கிணத்துக்கிட்ட போகிறதுக்கு இந்த ஸ்பைடர் கிளவிட்டிருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். தப்பிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். ஓகே, எடுத்துன்னு ஓடிடலாம். தப்பிச்சு போயிடலாம் பாத்தியா? ஆஹா, 3 நாள் அஜிஜோ காலு. ஓடு இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் அது. சரி, ஓகே. என்னங்க 3 நாள் போயிருச்சுன்னு 2 நாள் தான் இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறேன்? வருதா? வந்துருச்சு. கிளவே. ஐயோ, முட்டை போண்ட மண்டையா. இவனை எப்படியாவது அடிக்க முடியும். ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவனை ஃபஸ்ட்டு போட்டு குமுறணும். ஓகே, வின் சேனல் எடுத்துகிட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தா மறுபடியும் அது வந்து சாவடிக்குதே. எப்படியோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன். சரி, வந்தோடனே அதை நம்மளை எப்படி போட்டு அடிச்சுது. அதனால நீ தான் மாட்டின. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? அதுக்கப்புறம் அந்த வின் சேண்டல் கிடச்சதில் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கிணத்துல போட்டு எடுத்தால் நமக்கு ஹேமர் கிடச்சிது. ஓகே, நல்ல விஷயம். இந்த ஹேமரை வச்சு நம்ம 2 இடத்துல உடைக்க முடியும். இந்த இடத்துல உடைச்சதில் ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்குமா? அடைச்சி. சரி, இந்த ஹேமர் எடுத்துகிட்டு பிளாங்க் இங்கே போட்டு
அந்த கேமராவை அடிச்சு உடச்சிடலாம், இல்லைனா உள்ளே போனோடனே டபக்குன்னு லாக் ஆகிக்கும். இப்போ சத்தம் வந்தனால இந்த தூக்கி கீழே போட்டால் அந்த கிளவி கீழே போயிடுவா. இப்போ இந்த சாக்கில் நம்ம கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்து உள்ள சேஃப் கீ, சூப்பர். சேஃப் கீ எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஐயோ வந்துட்டாலே கிளவி நான் தெரியாமல் பண்ணிட்டேன். கிளவி விட்டுரு ஐயோ விட்டுரு அப்படா விட்டாடா. ஏய் உடனே வரேன். ஐயோ உங்களால் ஒரு சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. இதுதான் சீனு. ஓகே, சேஃப் கீயில் கார் கீ இருக்குது. கார் கீயை போட்டால் நமக்கு வந்து மாஸ்டர் கீ இருக்குது, ஆனால் இந்த கீ நமக்கு தேவைப்படாது. ஸோ உள்ளே இருந்த கேசோலின் கேன் எடுத்துகிட்டு வந்து அதையும் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேறு என்ன வேணும் நமக்கு? கொட்டி கிடக்கு. ரென்ச்சு வேணும். அதுக்கப்புறம் பேட்லாக் கீ. அது நம்ம ஸ்பைடர் கிளவிக்கிட்ட தான் பேட்லாக் கீ இருந்தது. சரி ஓகே, பேட்லாக் கீ எடுக்கலான்னு பார்த்தா இதில் வந்து நம்ம மீட் இருந்தது. சரி, இந்த ஸ்பைடர் இருக்குல்ல, அதாவது மேலே இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த மீட்டை போட்டு பார்த்துடலாம். சரி, பேட்லாக் கீயும் தூக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா கிளவி ஃபாஸ்ட்டாக வர்றான். அப்புறம் பேட்லாக் கீ மீட்டு ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வைக்கிறேன் பாரு உனக்கு வெயிட்டு. ஐயோ மீண்டுமா? சரி, இப்போ நம்ம அந்த மீட் எடுத்துகிட்டு போய் மேலே இருக்க அந்த சிலந்திக்கு போட்டு வந்துடலாம். எனக்கு தேவை ரெஞ்சு. அதுக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே ரெஞ்சு தான் இருக்குது. அவ்வளோதாங்க, தப்பிச்சிட்டோங்க. ஓகே, ரெஞ்சு போட்டாச்சு. பேட்லாக் கீ எங்கே உள்ளே தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பேட்லாக் கீயை இது ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணோம்ல, கண்ணு தெரியாது. பேட்லாக் கீ இது இருக்குது. அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. கிளவி மறுபடியும் வீட்டிலேருந்து தப்பிச்சு விட்டேன். மறுபடியும் வரேன், சீவேஜ் எஸ்கேப்பும் முடிக்கிறேன். அவ்வளோதான். கிராணி ஒன்றுக்கே டாட்டா சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். கார்க்கு ஏற்றாச்சு. வண்டி எடே டிஷு. என்ன காரு பொழக்குது? ஐயோ, 2 அடி இருக்கிறதுக்குள்ளே பொழந்துரும் போலையே. இன்னும் ஒரு அடி. அவ்வளோதான், தப்பிக்க போகிறோம். டிஷ்கா அவனை சீவேஜ் எஸ்கேப்புக்கு வருவல உன்னை போட்டு துவைக்கிறேன்டா.